ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மீன் கப்ஸா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நார்மலாக நம்ம மீன் குழம்பு, மீன் வறுவல், மீன் பிரியாணி இது மாதிரி தான் செஞ்சு பார்த்துருப்போம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. கல்ஃபில் ரொம்ப பாப்புலர். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இதுக்கு பாறை மீன் எடுத்திருக்கேன். சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் இதில் கிங்ஃபிஷ் கூட யூஸ் பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். நார்மலாக நம்ம ஃபிஷ் எடுக்கிறப்ப நல்லா ஃப்ளஷ்ஷாக இருக்க மீனாக எடுத்துக்கணும், முள் ஜாஸ்தி இல்லாத மாதிரி எடுத்துக்கணும். இந்த மாதிரி மேரினேட் பண்ணி 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. மசாலா செட் ஆகி சூப்பராக இருக்கும். இப்போது ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு நம்ம பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் போட்டுருவோம். அதில் எல்லாமே 2 பீஸ் போட்டிருக்கேன். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, கருகிடாமல். இப்போ ஜீரகம் 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குவோம். ஜீரகம் பொரிஞ்சோன்னே மிளகு, முழு மிளகு 1 டீஸ்பூன் அளவுக்கு போடுங்க. அடுத்தது நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிடுவோம். 4 வெங்காயம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், பெரிய வெங்காயம். நீங்கள் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம கப்ஸா சாப்பிட்றப்ப வெங்காயமே இருக்காது, தேடணும். அந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா கரைஞ்சிரும். அதனால் நல்லா வதக்கிக்கோங்க. இது பேர் ட்ரைட் லெமன் சொல்லிட்டு கிடைக்கும். நீங்கள் இது கிடைக்கலன்னா நோ ப்ராப்ளம். நீங்கள் இந்த லெமனோட ஸ்கின்னை கட் பண்ணி டைரெக்டாக அதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த லைட்டாக அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்காக இதை ஆட் பண்ணுறது. பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நறுக்கி லைட்டாக கீறி விட்டால் போதும். ரொம்ப நீங்கள் குட்டி குட்டியாலாம் நறுக்கி போட்டுறாதீங்க, ரொம்ப ஸ்பைசி ஆகிடும். இஞ்சியும் பூண்டு நான் இது தட்டி வச்சுருக்கேன், அந்த மாதிரி தான் போடணும். இதில் கிரைண்ட் பண்ணி போடக்கூடாது. நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்தது தக்காளி ஆட் பண்ணிடுவோம். 2 தக்காளி யூஸ் பண்ணியிருக்கேன். இதற்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போது டொமேட்டோ பேஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது இல்லைன்னா நீங்கள் ஒரு தக்காளியை நல்லா பியூரி மாதிரி மிக்சியில் நல்லா அடிச்சிட்டு அதை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதில் நான் சிக்கன் ஸ்டாக் மேகி சிக்கன் ஸ்டாக் 2 பீஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இது இருந்துச்சுன்னா இதுவும் போட்டுக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா பிரச்சனை இல்லை. நான் ஒரு 300 கிராம் அளவுக்கு மீன் ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சதில் ஒரு 300 கிராம் அளவுக்கு எடுத்து போட்டிருக்கேன். இது நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணுறப்போ அந்த மீனோட ஃப்ளேவர் அந்த ரைஸில் நல்லா கிடைக்கும். நல்லா திக்கான மீனாக எடுத்துட்டிங்கன்னா அது உடையாது, நம்ம இந்த மாதிரி கிளறப்போ கூட. அதனால் நல்ல மீனாக சூஸ் பண்ணிக்கோங்க. லெமனோட ஸ்கின் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு அந்த ட்ரை லெமன் கிடைக்காட்டி நீங்கள் லெமனை சும்மா கட் பண்ணி 2-3 பீசஸ்
போட்டாலே போதும். இப்போது இந்த மசாலாலாம் நான் அதில் ஆட் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. எல்லாமே கரெக்டான அளவு போடுங்க, சூப்பராக வரும். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. மசாலா வந்து கருகிடக்கூடாது. இப்போ வந்து ஒரு 4 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி வந்து அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கிளாஸில் நான் 2 கிளாஸ் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். நார்மலாக நீங்கள் வந்து எந்த கப்பில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு கப் ரைஸ் எடுத்திங்கன்னா 2 கப் அளவுக்கு தண்ணி, அந்த மாதிரி. நான் வந்து செல்லா பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ரைஸ் வந்து ஒரு 1 hour வந்து நல்லா ஊற வச்சுடுங்க. அப்போ நல்லா கொஞ்சம் நீட்டமாக நல்லாயிருக்கும். இப்போ வந்து உப்பு போட்டாச்சு, கொதிக்குது. நம்ம அதில் அரிசியை வந்து ஆட் பண்ணிடுவோம். இப்போ நல்லா கொதி வர வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொதி வந்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 20 minutes வெயிட் பண்ணுங்கள், சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த சைடு நம்ம மீனை வந்து வறுத்து எடுத்துருவோம். ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த மீனை வந்து நம்ம இப்போ ஃப்ரை பண்ணிவிடுவோம். நான்ஸ்டிக் நம்ம யூஸ் பண்ணுறனால ஜாஸ்தி நமக்கு வந்து எண்ணெய் தேவைப்படாது. நான் வந்து எல்லா மீனையுமே வந்து ஒரே இதில் போட்டுட்டேன். பார்ப்போம் கப்ஸா எப்படி இருக்குன்ட்டு. ஓரளவுக்கு வெந்துருச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வந்து தம் பண்ணோன்னா சூப்பராக வந்துடும். மீனை வந்து கொஞ்சம் அவசரப்பட்டு திருப்பாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு சைடு ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா திருப்பினீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக எடுக்க வரும். பாருங்கள், சூப்பராக கப்ஸா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக வந்து நம்ம அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் அந்த ஃப்ளேவருக்காக போட்டுட்டு ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளோதான். இப்போ அதை வந்து நம்ம எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேட்டில் ரைஸை வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம இந்த வறுத்து வச்சுருக்க மீனை வந்து அதில் வந்து போட்டுருவோம். எல்லா மீனும் நம்ம போட்டாச்சு. அதோட கொஞ்சமாக திராட்சை, காஞ்ச திராட்சை வந்து நெய்யில் வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் அதில் தூவி விட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நான் ஆல்ரெடி வந்து அது வந்து நெய்யில் வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ அதில் போட்டுடுறேன். பாருங்கள், பார்க்கவே சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறையா வீடியோஸ் வந்து என்னோடய சேனலில் வந்து போட்டிருக்கேன், நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். இன்னொரு சேனல் இருக்குது, ரிதாஸ் கிச்சன்ட்டு. அதில் நிறைய வீடியோஸ் இருக்குது. கண்டிப்பாக அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த சேனலையும் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதெல்லாம் என்னோடய மற்ற ரெசிபீஸ். இதையும் கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்.